Hi, welcome back to the channel Beautifying. இன்னைக்கு என்ன வீடியோ உங்க கூட ஷேர் பண்ண போறேன்னா Diwali மேக்கப் லுக் 2 தான் ஷேர் பண்ண போறேன். சோ இது வந்து சாரியில ஒரு மேக்கப் லுக் கிரியேட் பண்ணி காமிக்கலாம்னு இத பிளான் பண்ணேன். ஏன்னா நிறைய வியூவர்ஸ் இருக்கீங்க லைக் கவுனுக்கு வந்து கேட்டிருந்தீங்க, அப்புறம் சாரிக்கு வந்து கேட்டிருந்தீங்க. ஸோ இன்னைக்கு நான் எடுத்திருக்க லுக் வந்து சாரிக்கு எப்படி வந்து நம்ம மேக்கப் பண்ணலாம் அப்படின்னு தான் வந்து காமிக்க போறேன். அண்ட் இந்த சாரீ வந்து நம்மளோட தீபாவளி ஷாப்பிங் ஹால் வீடியோவில் நான் வந்து காமிச்சிருந்தேன். மகாவீர்ஸில் எடுத்தது 1365 rupees. இதை பற்றி இன்னும் டீட்டெயிலாக பார்க்கணுன்னா அந்த வீடியோ ஐகார்ட்டில் வந்து அட்டாச் பண்ணுறேன், நீங்கள் போய் செக் அவுட் பண்ணுங்கள். ஸோ தீபாவளி மேக்கப் லுக் லாங் கவுனுக்கு அப்புறம் சூட் ஆகிற மாதிரி ஒரு மேக்கப் லுக் வந்து கிரியேட் பண்ணியிருந்தேன். அந்த மேக்கப் லுக்கு நிறைய ரெஸ்பான்ஸ் இருந்தது. தேங்க்யூ ஸோ வெரி மச். இந்த லுக்கை பார்க்குறவங்க அந்த லுக் பார்க்கல அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அந்த தீபாவளி லுக்கை வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், வேணா செக் அவுட் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க ரொம்ப தொணன்னு பேசாமல் நான் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுறேன். ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்கின்னை வந்து மாய்ஸ்சரைஸ் பண்ணிக்கணும். இங்கே நான் ரீசெண்டாக யூஸ் பண்ணுறது வந்து ப்ளம்மோட இலுமினைஸ் மாய்ஸ்சரைசர் தான். இது வந்து நல்ல ஒரு ஃபேஸ்க்கு வந்து நல்ல ஹைட்ரேட்டடாக வச்சுக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அண்ட் நல்ல ஸ்கின்னை வந்து ப்ளம்ப் ஆக்கிறதுக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ண வைக்கிறதுக்கு இது வந்து இந்த மாய்ஸ்சரைசர் ரொம்ப எஃபெக்டிவாக ஒர்க் ஆகுது. இப்போ பார்த்தீங்கனாலே உங்களுக்கு ஃபீல் ஆயிருக்கும், மாய்ஸ்சரைசர் போடுறதுக்கு முன்னாடி மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் ஃபேஸ் வந்து ஒரு நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ், சட்டில் டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கும். ஸோ கண்டிப்பாக மாய்ஸ்சரைசரை வந்து ஸ்கிப் பண்ணாதீங்க. இப்போ நான் வந்து ரேண்டமாக ஏதோ ஒரு லிப் பாம் எடுத்து நான் அப்ளை பண்ணிக்கிறேன். அடுத்தது இந்த ஸ்ட்ராபிங் க்ரீம். இது வந்து பிஎஸ்சியோட ஸ்ட்ராபிங் க்ரீம். இப்போ இந்த ஸ்ட்ராபிங் க்ரீம் கொஞ்சமாக எடுத்து என் ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கிறேன். இந்த ஸ்ட்ராபிங் க்ரீம்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து கொஞ்சம் லைட்டாக ஷிம்மர் இருக்கும். ஸோ இந்த மாதிரி பார்ட்டி ஃபங்க்ஷன்ஸ் ஏதாச்சும் இந்த மாதிரி அக்கேஷன் டைம் அப்போ நம்ம ஃபேஸ் வந்து நல்ல க்ளோவியாக டியூவியாக இருக்கணும் அப்படின்னு வந்து நம்ம ஃபீல் பண்ணுவோம். பிஎஸ்சியோட ஸ்ட்ராபிங் க்ரீம் வந்து கொஞ்சம் மைன்யூட்டாக இருக்கும். மேக்து இருக்குது, பட் மேக்து என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். பட் அது கொஞ்சம் ரொம்பவே ப்ரைஸியாக இருக்குது, அதனால நான் அதை காமிக்கல. நம்ம வந்து பட்ஜெட்குள்ளாரியே பார்க்கணும்னா இது வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராபிங் க்ரீம். இந்த பல்லாடியோட அண்டர் ஐ டிஸ்கைஸ் ஃபுல் கவரேஜ் கன்சீலர் எடுத்துக்கிறேன். இது பேக் ஆஃப் த ஹேண்ட் எடுத்துக்கிறேன், கொஞ்சமாக எடுத்துக்கிறேன். அது கூடவே நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு யூஸ் பண்ண போகிற ஃபவுண்டேஷன் எடுத்துக்கிறேன். இது வந்து மேப்ளின்லேருந்து ஃபிட் மீ Matte+Poreless ஃபவுண்டேஷன். இதையும் வந்து கொஞ்சமாக நான் வந்து பேக் ஆஃப் த ஹேண்டில் எடுத்துக்கிறேன். இப்போ இதை என்ன பண்ண போகிறேன்னா, இதுலேருந்து கொஞ்சமாக இதில் எடுத்து மிக்ஸ் பண்ணிவிட்டு என் கண்ணை சுற்றி அப்ளை பண்ண போகிறேன். என் கண்ணில் தான் வந்து டார்க் சர்க்கிள்ஸ் இருக்குது. உங்களுக்கு பிக்மெண்டேஷன் இருந்தாலும் இந்த மெத்தடில் நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். அண்ட் பிக்மெண்டேஷன் வாயை சுற்றி கொஞ்சம் கருப்பு இருக்கும், அப்புறம் கண்ணை சுற்றி கருப்பு, அப்புறம் இந்த சைட்லலாம் கருப்பு இருக்கும். அந்த இடத்துலலாம் ஹைட் பண்ணுறதுக்கு நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஆரஞ்சு கரெக்டாக ப்ளஸ் உங்களோட ஃபவுண்டேஷன் ரெண்டும் மிக்ஸ் பண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க. அந்த டார்க்னஸ் எல்லாம் வந்து ஹைட் பண்ணி உங்களோட பேஸை வந்து கிளியர் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். லைட்டாக தான் அப்ளை பண்ணுறேன், ரொம்ப இதாக இல்லை. இப்போ என்ன பண்ணுறேன்னா, இந்த மாதிரி டேம் பியூட்டி பிளெண்டர் வச்சு இப்படி பிளெண்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் ஃபவுண்டேஷன் இருந்தால் கண்ணுக்கு மேலேயும் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த ஃபிட்மி ஃபவுண்டேஷன் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நார்மல் டு ஆயிலி ஸ்கின் உள்ளவங்க வந்து தைரியமாக யூஸ் பண்ணலாம். ஆக்னே ப்ரோன் ஸ்கின் உள்ளவங்க கூட தைரியமாக யூஸ் பண்ணலாம். இது வந்து உங்களுக்கு வந்து என்ன சொல்கிறது, பிம்பிள் மார்க்ஸ் எல்லாமே வந்து கவர் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹைலைட் பண்ண போகிறோம். ஹைலைட்டருக்கு நான் வந்து இந்த LA Girlோட பியூர் பெய்ஜ் கன்சீலர் எடுத்துக்கிறேன். ஸோ கண்ணுக்கு கீழே வந்து ஹைலைட் பண்ணிக்கிறேன். இப்போ மறுபடியும் இந்த டேம் பியூட்டி பிளெண்டர் வச்சு நம்ம பிளெண்ட் பண்ண போகிறோம். அடுத்தது சுகரோட லூஸ் பவுடர் வச்சு நான் வந்து செட் பண்ணிக்க போகிறேன். ஸோ இங்கே நான் யூஸ் பண்ணுறது ரோஸி இந்த ஏர். ஸோ இது வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ஒரு ஐ ஷேடோ பேலட். எல்லா பிகினர் ஆகட்டும், மேக்கப் ரொம்ப பிடிக்கிறவங்க ஆகட்டும், டெஃபினட்டாக இந்த ஒரு பர்டிகுலர் ஐ ஷேடோ பேலட் கண்டிப்பாக நீங்கள் வச்சுருக்கணும். ஸோ இப்போ நான் வந்து ஐ ஷேடோ அப்ளை பண்ண போகிறேன். ஐ ஷேடோ அப்ளை பண்ணுறதுக்கு ஸோ இந்த ட்ரான்சிஷன் ஷேட் எடுத்து
லைட்டாக. இது ஏன் நான் அப்ளை பண்ணுறேன்னா கண்ணுக்கு வந்து ஒரு டெப்த் க்ரியேட் பண்ணுறதுக்கு இந்த ட்ரான்சிஷன் ஷேட் அப்ளை பண்ணுறேன். இந்த லைட் பர்பிள் இருக்குது இல்லைங்களா, என்னோட saree ப்ளவுஸோட மேட்ச் ஆகிற மாதிரி இந்த லைட் பர்பிள் இருக்குது இல்லைங்களா, ஸோ அது என்ன கலர்னு எக்ஸாக்டாக எனக்கு சொல்ல தெரியல, பட் அதை எடுத்துக்கிறேன். க்ரீஸ் லைனில் அப்ளை பண்ணிக்கிறேன். அடுத்தது இன்னும் இதை விட கொஞ்சம் திக் ஷேட், இது வந்து டார்க் வயலட்டாக இருக்குது, அங்கே வந்து பர்கண்டி கலரில் தெரியும், அதையும் வந்து இங்கே பேக் பண்ணிக்கிறேன். அவுட்டர் கார்னரில் பேக் பண்ணிவிட்டு இப்படி வீக் க்ரியேட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் வந்து ஒரு ஹாஃப் கட் க்ரீஸ் பண்ண போகிறேன். இந்த மாதிரி ஒரு ஆங்குலர் ப்ரஷ் இருக்குது இல்லைங்களா, அதில் வந்து ஸோ இந்த இடத்துல நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு ஷிம்மர் ஷேட் இருக்குது இல்லைங்களா, அதை வந்து பேக் பண்ண போகிறேன். இதில் நம்ம எங்கே கட் க்ரீஸ் பண்ணுவோமோ அந்த இடத்துல வந்து பேக் பண்ண போகிறேன். அடுத்தது இப்போ பிஎஸ்சியோட பிக்மெண்ட் டவர் இருக்குது. இந்த பிக்மெண்ட் டவர்லேருந்து நான் வந்து என்னோட சாரிக்கு மேட்ச் ஆகிற மாதிரி நான் கலர் எடுத்து இப்போ அப்ளை பண்ணிக்க போகிறேன். இப்போ இந்த பிக்மெண்ட் எடுத்து நான் என்னோட லிட்டில் அப்ளை பண்ணிக்க போகிறேன். நம்ம கட் க்ரீஸ் பண்ணோம்ல அந்த இடத்துல லைட்டாக இப்படி. அப்புறம் இங்கே இருக்க டார்க் கலர் எடுத்து நான் வந்து என்னோட இந்த ஏரியாவில் வந்து ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அப்படியே கிராஜுவலாக இப்போ வந்து நம்ம பவுடர் அப்ளை பண்ணி வச்சுக்கோங்க, அதை வந்து டஸ்ட் ஆஃப் பண்ணிக்கிறோம். இப்போ அடுத்தது வந்து என் ஃபேஸில் வந்து இந்த பவுடரை வச்சு செட் பண்ணிக்க போகிறேன். லைட்டாக தான். இது இன்னும் என்ன பண்ணுவோம்னா நல்ல ஒரு பிரைட்னஸ் கொண்டு வரும். ரீசெண்ட் டைமில் என்னோட ஃபேவரட் ப்ரெஸ்ட் பவுடர் I-AmsterDAMNோட ஐலைனர், இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் இதோட பிரிசில் வந்து ரொம்ப தின்னாக இருக்கனால எனக்கு ஈஸியாக ஒர்க் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அதனால நான் இதே வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். 2 வீடியோலையும் இதை தான் யூஸ் பண்ணியிருக்கேன், அவ்வளோ பிடிக்குது எனக்கு. இப்போ நான் லோவர் வாட்டர் லைனை வந்து ஃபில் பண்ணிக்கிறேன். இந்த வெட் அண்ட் வைல்டோட அந்த ஐஷேடோ பேலட் இருக்கு இல்லையா, அந்த ஐஷேடோ பேலட் எடுத்து மாதிரி ப்ரஷ் எடுத்துகிட்டு இந்த டார்க்கர் ஷேட் இருக்குல்ல, தெரியுதா, ஸோ இந்த டார்க்கர் ஷேடில் எடுத்துகிட்டு கீழே லோவர் வாட்டர் லைனில் வந்து ஸ்மட்ச் பண்ணிக்க போனேன். ஸோ இந்த வெட் அண்ட் வைல்டோட கான்டோரிங் பேலட் இருக்குது. இதுவும் வந்து அஃபோர்டபுள் ரேஞ்சு தான். இதோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் எல்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். நான் வந்து ஆஃபர் டைமில் தான் வாங்கினேன். செக் பண்ணி பாருங்கள், இப்போ ஆஃபர்ஸ் இருக்க சான்சஸ் இருக்குது. கண்டிப்பாக இந்த டைமில் போய் கிராப் பண்ணிக்கோங்க. ஸோ தீபாவளி முடிஞ்சால் கண்டிப்பாக கொஞ்சம் ஆஃபர்ஸ்லாம் வந்து நிறுத்தி வச்சுருவாங்க. இது வந்து கான்டாக்ட் பண்ணிக்க போகிறேன். அடுத்தது நம்ம ப்ளஷ் அப்ளை பண்ணிக்க போகிறோம். ப்ளஷ்ஷுக்கு நான் இங்கே யூஸ் பண்ணுறது கலபாரோட ப்ளஷ். இது வந்து ரொம்ப நல்லா ப்ளஷ். இதுக்கு பேர் வந்து எவ்ரிதிங் ரோசி. ஸ்மைல் பண்ணிவிட்டு ஸோ யூஸ்வலாக நான் வந்து ஐப்ரோஸ் பண்ணிட்டு தான் இந்த கான்டோரிங் ப்ளஷ்லாம் யூஸ் பண்ணுவேன். நான் இன்றைக்கி நிஜமாவே மறந்துட்டேன். இடையில குட்டியாக ஒரு வேலை வந்தது, அதை பண்ணிவிட்டு அப்படியே மறந்துட்டேன், சாரி. ஸோ நான் ஐப்ரோஸ் இப்போ வந்து ஃபில் பண்ணிக்கிறேன். நான் இங்கே யூஸ் பண்ணுறது வெட் அண்ட் வைல்டோட கிட். ரொம்ப நல்ல ஒரு கிட். ரீசெண்ட் டைம்ஸில் என்னோடய ஃபேவரட் கிட்டுன்னே சொல்லலாம். அவ்வளோ நல்லாயிருக்கு. லாஸ்ட்டாக இந்த ஹைலைட்டர் யூஸ் பண்ணிக்கிறேன். இது வந்து ரெவல்யூஷனோட ஹைலைட்டர். பேரே வந்து மாஞ்சு போயிடுச்சு, அந்த அளவுக்கு நான் வந்து இதை யூஸ் பண்ணியிருக்கேன். பட் இன்னுமே இருக்குது இந்த பேலட்டில். அவ்வளோ ரொம்ப பிடிச்ச ஒரு ஹைலைட்டர். அடுத்தது நான் இங்கே வந்து செட்டிங் ஸ்ப்ரே யூஸ் பண்ணுறேன். இது வந்து வெட் அண்ட் வைல்ட் நேச்சுரல் ஃபினிஷ் செட்டிங் ஸ்ப்ரே. அடுத்தது லிப்ஸ்டிக்கு நான் இங்கே யூஸ் பண்ணுறது, இதுவும் ஒன் ஆஃப் மை ஃபேவரட் தான். இன்றைக்கி நான் காமிச்சது மேக்ஸிமம் என்னோடய ஃபேவரட்ஸ் தான் நான் காமிச்சிருக்கேன். இது மேபிலின்லேருந்து சில்லி நியூட் யூஸ் பண்ணுறேன்.
So one of my favorite mascara is in the Faces Canada magnetizing mascara. இது வந்து flat 25% ஆஃபர்ல இருக்கு. இது நான் வந்து பார்த்தேன், அதனால உங்ககிட்ட ஷேர் பண்றேன். உங்களுக்கு இந்த மஸ்காரா வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த டைம் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வந்து இதோட லிங்க் கொடுக்குறேன், செக் அவுட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபேஸஸோட ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து flat 25% டிஸ்கவுண்ட் அப்படின்னு நான் வந்து பார்த்தேன். ஸோ செக் பண்ணிக்கோங்க ஒரு தடவை. நான் வந்து இப்போ மஸ்காரா அப்ளை பண்ணிக்க போகிறேன். ஃபால்ஸீஸ் அப்ளை பண்ணலாம், பட் எனக்கு வந்து அவ்வளோ கம்ஃபர்டபுள் கிடையாது ஃபால்ஸீஸ் அப்ளை பண்ணுறது. இது வந்து ரியல் ரோசஸ். நேற்று வந்து பூ மார்க்கெட் போயிருந்தேன், அங்கே பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சிருந்தது. சாரிக்கு கரெக்டாக மேட்சாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வாங்கிட்டு வந்துட்டேன். ஸோ அப்போவே வந்து பிளான் பண்ணிட்டோம், ஓகே நம்ம கொண்டு போட்டு இந்த ஒரு லுக்கு கொடுக்கணும் அப்படின்னு நான் வந்து பிளான் பண்ணியிருக்கேன். நம்மளோட மேக்கப் லுக் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக இது வித்தியாசமாக தான் இருக்கும். சில பேருக்கு பிடிக்கும், சில பேருக்கு வந்து பிடிக்காது அப்படின்னு நான் நினைக்கிறேன். எல்லாருமே பிடிச்சிடுங்க ப்ளீஸ். நான் ரொம்ப எஃபர்ட் எடுத்து நான் இதை பண்ணியிருக்கேன் ப்ளீஸ்.